வணக்கம் ரிஷப ராசி. மார்ச் 2026 எங்களுக்கு எப்படி இருக்குது? போன வாரம் தான் 1,00,000 கிடச்சிது. இந்த வாரம் 4,00,000 கிடைக்குமா? இல்லை எனக்கு போன வாரம் தான் ப்ரொமோஷன் கிடச்சிது, டபுள் ப்ரொமோஷன் கிடைக்குமா? ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டேன், நான் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் ஆவேனா? என்ன இவ்வளோ பாசிட்டிவாக சொல்லிகிட்டே போகிறீங்க அப்படின்னா அப்படி தாங்க நமக்கு டைம் இருக்குது. நம்மலாம் யாருங்க? ரிஷப ராசி. நமக்கு யோகக்காரகன் சனி 11ல் வலுத்து சூப்பராக ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்காரு. குரு 2ஆம் வீட்டில் இருக்கார். என்னங்க வேணும்? நமக்கு என்னங்க பிரச்சனை? அந்த ஒரு பாட்டு வர மாதிரி, சர்க்கரை எனக்கு தான், சக்கரை பொங்கல் எனக்கு தான் மாதிரி உங்களுக்கு தான் எல்லாமே. காசு எனக்கு தான், பதவி எனக்கு தான், புகழும் எனக்கு தான். அப்படி தான் இருக்குது நேரம். எஸ்பெஷலி உங்களுக்கு உங்களோட தசாபுக்திகள் நல்லா நடக்குது அப்படின்னா கண்டிப்பாகவே நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கும். அப்படி எனக்கு நடக்கலைங்க, நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை, ரூபா கூட எனக்கு கையில் வரல, இல்லை இருந்த கைகளில் இருந்த காசும் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒரு ஜோதிடர் அணுகி என்ன தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ரிஷபராசிக்கு இந்த மாதமும் கடந்த மாதங்கள் மாதிரி பாசிட்டிவான மாதம். இனிமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம சனி பெயர்ந்துட்டாரா பெயர்லையா, போன வருஷமாக இந்த வருஷமான்ற கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இப்போது 11ல் சனி வந்தாச்சு. ஸோ அதுக்கு உண்டான அறிகுறிகள் நமக்கு கண்டிப்பாகவே தீர்க்கமாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ கெரியரில் நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னா நிறைய சீனியர்ஸோட சப்போர்ட் கிடச்சிருக்கு. கடைசி 4-5 மாதமாகவே கிடச்சிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி சனி பேர்ந்துட்டார்னு அர்த்தம். இல்லை இப்போ கிடைக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாக்க சனி இப்போது வந்தாச்சு 11க்கு அப்படின்றது நமக்கு இண்டிகேஷன் கண்டிப்பாக காட்டும். நெட்வொர்க்கு பெருகும். சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு நெட்வொர்க்ஸ் பெருகிறதுனால யாரோ ஒருத்தர் உங்கள் பேரை சொல்லி அவங்க மூலியமாக ரெஃபரல்ஸ் உங்களுக்கு காசு பெருகக்கூடிய டைம். படிக்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டைம். அடுத்த 3 மாதத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட பேச்சு திறன் இல்லை, எழுதுகிற திறன், அதனால் நம்ம கொஞ்சம் முன்னேறக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் நீங்கள் தாங்க ராக் ஸ்டாரு, நீங்கள் தான் ஹீரோ. இப்போது எல்லோரும் ஹீரோ இல்லை ஹீரோயின் எல்லோரும் உங்களை தான் இப்போ வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டைம் தான் குடும்ப ரீதியாகும். அப்போ நாங்கள் எதில் தாங்க காசுனா இருக்கும்? எல்லாம் ஓவராக பாசிட்டிவாக இருக்கே, நம்பவே முடியலன்னா நம்மளோட மூக்கை கொண்டு போய் மற்றவங்க விஷயத்தில் நீட்டவே கூடாது. மூக்கு உடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்றதுலையும் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் நமக்கு எப்பவுமே நம்ம காசு நிறையா வருது, கஷ்டங்கள் கம்மியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்குலாம் போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு விசு மாதிரி கிளம்புவோம். அந்த மாதிரி கிளம்பாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தூக்கத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். இது கண்டிப்பாகவே நீங்கள் பண்ண வேண்டியது. பரிகாரமாக ஸ்ரீ சுக்தம் மகாலட்சுமியோடது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும், இல்லை கேட்கணும், இல்லை டெய்லி மகாலட்சுமி நமக்கு சொல்லுங்கள். ஓஹோன்னு இருங்க.